தேவாவும் காலடியில் நாடும் ஸ்தோத்திரம் நாமம் மாத்திரம் நானோ பாத்திரம் உன் கையில் காத்திரம் தேவதூதனை என தேடி ஓடிவா தேவதூதனை என தேடி ஓடிவா வாழ்ந்த போதும் ஒருவர் நம்பவில்லை பொறுமை காத்திருந்தேன் பூமி ஆளவில்லை உண்மை பேசி வாழ்ந்த போதும் ஒருவர் நம்பவில்லை மௌனமாகி போனே மனது கேட்கவில்லை மௌனமாகி போனே மனது கேட்கவில்லை எனக்குள் என்னை மறைத்துக் கொண்டே நெஞ்சில் அமைதியில்லை சிலுவை சுமந்தவா என் வலியை போக்கிடு புதுமை புரிந்தவா புது வழியை காட்டிடு தேவதூதனை என்னை தேடி ஓடிவா தேவதூதனை என்னை தேடி ஓடிவா தவிக்கிறேன் பொன்மொழியை கொண்டு வா கனவில் மிதக்கிறேன் பொன் கருணை கொண்டு வா தேவதூதனை என்னை தேடி ஓடிவா தேவதூதனை என்னை தேடி ஓடிவா சமாரியர்களே, அச்சத்தை விடுங்கள். மகிமையுடைய தேவனின் அருள்மழை உங்களுக்காக பொழிந்திருக்கிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பத்திய தொழுநோயிலிருந்து உங்களை நான் விடுவிக்கின்றேன். ஆமென். சமாரியர்களே, என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வானுலக தந்தைக்கு ஸ்தோத்திரம், மகிமையுடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமது ராஜ்யம் நிலைப்பதாக. என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவமகனே, எனது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். எழுந்திரு. இதோ இங்கே நின்றவர் யாரும் சொல்லாத நன்றியை, இல்லாத ஒரு பண்பை நீ மட்டும் ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? தேவமகனே, நான் யாராலும் சீண்ட தகாதவனாக இருந்தேன். என் துன்பங்களோ கேட்கப்படாத ஒன்றாக இருந்தது. என் பாவங்களோ துடைக்க முடியாத ஒன்றாகவும் கருதப்பட்டது. ஆனால் நீரும் எனது துன்பங்களை கண்டு மனம் இறங்கினீர். என்னை தொட்டு ஆசீர்வதித்தீர். யாராலும் கொடுக்க முடியாத விடுதலையை எனக்கு வழங்கினீர். ஸ்தோத்திரம் பிதாவே. எழுந்து நில் சமாரியனே, இறை அற்புதத்தின் சாட்சியாக நீ இருக்க கடவாய். ஆமென். ஆமென். என் மகா ஜனங்களே, சரியான தருணத்தில் ஒருவர் செய்த நன்றி சிறிதாக இருப்பினும் பெரிதாக மதிப்பிடல் வேண்டும். இந்த பண்பு ஒன்றே மனிதனின் பெருந்தன்மையை வளர்க்கும், மனித உறவுகளை சிறக்க வைக்கும். ஆமென். மகாஜனங்களே, மீண்டும் உங்களுக்காக தேவனின் வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இறை நம்பிக்கையற்ற ஒருவன் தன்னம்பிக்கையற்ற ஜடமாக கணிக்கப்படுவான். ஆதலால்
நம்பிக்கை வையுங்கள். பூரணமாய் நம்பிக்கை வையுங்கள். விசுவாசியுங்கள். உள்ளன்போடு விசுவாசியுங்கள். வேண்டுவனவெல்லாம் வீட்டின் கதவு தட்டியே கொடுக்கப்படும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேரால் உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென்.